வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல திருக்குறளுக்கான வீடியோ. நம்ம திருக்குறளுக்கு மட்டும் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல குடுத்துட்டுருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 7ல இருக்கிற எல்லா அதிகாரங்களும், அதாவது ஒரு 20 அதிகாரம் மட்டும் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்ல குடுத்துருக்கிறது படி வரிசையா நம்ம ஒவ்வொரு தலைப்பா பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு வந்து அவை அஞ்சாமை அப்படிங்கிற தலைப்பு தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா அதிகாரமுமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல குடுத்தாச்சு. பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி யூனிட் 7ல இருக்கிற இலக்கிய பகுதி. இது எல்லாமே பொதுத்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதுல வந்து தேவையான உங்களுக்கு விளக்கம், பாடம் புத்தகத்துல என்னென்ன இருக்கோ அந்த குறிப்புகள், அது போக எக்ஸ்ட்ரா கூடுதல் குறிப்புகள், தேர்வு நோக்கில், உதாரணங்கள் எல்லாமே ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே அதுல குடுத்துருப்போம். ஒன்ஸ் நீங்க வந்து அதுல இருக்கிறத டவுன்லோட் பண்ணி படிச்சாலே போதும். ஒரு வாட்டி வீடியோ பார்த்துக்கோங்க. அதில நான் நெறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த பிடிஎஃப்ல இல்லாதது. அத எல்லாமே நீங்க அந்த பிடிஎஃப்ல நோட் பண்ணிக்கிட்டு, நீங்க அந்த இதெல்லாமே படிச்சாலே போதும். உங்களுக்கு ஃபுல் மார்க் 100% வாங்க முடியும். ஆனா, நான் பிடிஎஃப்ப மட்டும் டவுன்லோட் பண்ணி படிச்சேன் மேடம். மார்க் கம்மியா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள பிளேம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பிடிஎஃப்ல குடுக்காத பல விஷயங்கள எனக்கு அங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது என்னென்னலாம் தோணுதோ, அத அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால அதுல நெறைய பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகும். நான் ஒரு சிலதெல்லாம் பிடிஎஃப்ல சொல்ல முடியாதத நேர்ல சொல்லிக்கலாம் அப்டின்னே மைண்ட்ல வச்சிருப்பேன். அதனால நீங்க ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து பிடிஎஃப்ப பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி ஆன்சர்ஸ் அந்த தேர்வு நோக்கிலுக்குரிய ஆன்சர்லாம் வீடியோல தான் இருக்கும். அதில நீங்க பார்த்துட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த 5 கொஸ்டினையுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிவிஷனும் தனியா சைட் பை சைடு வந்து குடுத்துட்டுருக்கும். தனியா வந்து ஒரு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தமிழ், பொதுத்தமிழ் இலக்கணம் ரிவிஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் பாருங்க ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு 20 டைப்ல வந்து கொஸ்டின் குடுத்துருக்கும். 20 கொஸ்டின்னா அந்த 20மே 20 டைப்ல இருக்கும். அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தேர்வு நோக்கில ஒரு 5 கொஸ்டின் இருக்கும் அந்த தலைப்புக்கு. ரிவிஷன்ல ஒரு 20. அப்ப ஒரு தலைப்பிலே 25 பேட்டர்ன்ல நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது, அத தாண்டி வேற மாதிரி மாடல்ல வரதுக்கு சான்சஸே இருக்காது. அப்ப உங்களுக்கு எல்லா மாடல்லயும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போன மாரி இருக்கும். அதனால அ எல்லாத்தையுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கும்போதெல்லாம் ரிவிஷன வந்து அ கேட்டுட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு வந்து மிஸ் ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியாட்டி கூட நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதுல எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். சரி இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரம் வந்து ரொம்ப அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஓகேவா? ஏன்னா ஸ்கூல் புக்ல வந்து இது ரொம்ப ரேரா தான் குடுப்பாங்க. 1ஓ 2ஓ திருக்குறள் தான் இதுல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப வந்து நமக்கு உண்டான ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. பாருங்க. அதிகாரம் அவையஞ்சாமை. இப்ப இந்த அவையஞ்சாமை அப்டின்னா என்ன? அப்டிங்கிற அந்த தலைப்புக்கான விளக்கம் வேணும். ஏன்னா, எல்லாத்துக்கும் நான் அந்த தலைப்பு விளக்கம் சொல்லிட்டு தான் திருக்குறளே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா, அந்த அதிகாரம் வந்து 10 அதிகாரமும் எத பத்தி அந்த 10 குறளும் எத பத்தி இருக்க போதுன்றத அந்த தலைப்புல தான் இருக்கு. இப்ப பாருங்க அவை அஞ்சாமை அப்டின்னா என்னது? அந்த தலைப்பிலே நம்மளுக்கு தெரியுது. ஒரு அவையோ, ஒரு சபை, ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் முன்னாடி தைரியமா ஃபேஸ் பண்றது. அதான் அவைக்கு அஞ்சக்கூடாது. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கற்றோர்களும், சான்றோர்களும் நிறைந்து இருக்கும் அவையில், ஒருவன் தான் கூற வந்த கருத்தை எந்தவித அச்சமுமின்றி தெளிவுபட எடுத்துக் கூறுவதற்கு, தான் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தகுதிகளைப் பற்றி விவரிப்பது. கற்றோர்கள் சும்மா யாரோ இருக்கிறாங்க. நம்மள விட ரொம்ப குட்டி பசங்க இருக்காங்க. அந்த இடத்துல நான் தைரியமா பேசிட்டேன் அப்படின்னா, அது ஒண்ணும் பெரிய அவை அஞ்சாமை கிடையாது. சிறந்த கற்றோர்களும், சான்றோர்களும் நிறைந்து இருக்கிறனாலே, அந்த இதுக்குள்ள போகும்போதே, அந்த இடத்துல பேசணும்னு போதே நம்மளுக்கு பயம் வந்துரும். அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாம, தான் சொல்ல வந்த கருத்த யாரு தெளிவா அவங்க முன்னாடி எடுத்து வைக்கிறாங்களோ, அதுதான் அவைக்கு அஞ்சாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். எப்படி இத வந்து நம்ம பழக்கிக்கணும்? இப்பலாம் எங்க பார்த்தாலும் நெறைய இடத்துல பப்ளிக் அ ஸ்பீக்கிங் ஸ்கில்னே சொல்லி தனியா கிளாஸ் எடுக்குறாங்க. இத தான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. எப்படி பப்ளிக்க வந்து அ ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும்போது, அவங்க முன்னாடி எப்படி வந்து ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம பேசுறது. அந்த இத தான் வந்து இந்த திருக்குறள் ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம குறள் பார்க்கலாம். இந்த அதிகாரம் வந்து நம்மளோட புக்ல கிடையாது. புது புக்ல ஒரு 3 பாட்டு தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்மளுக்கு வந்து 10 குறளும் வேணும் இல்லையா? அதனால நான் உங்களுக்கு பாடலும், பொருளும் தனியா எடுத்தே குடுத்துட்டேன். நீங்க இதவே படிச்சுக்கோங்க. திருக்குறள் மட்டும் 20 அதிகாரமும் நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும்.
ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டுலாம் போகாதீங்க. ஏன்னா, அந்த வேர்டவே வந்து மிஸ் பண்ற மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். அப்ப நம்மளுக்கு வந்து எல்லாமே படிச்சிருந்தா மட்டும் தான். வெறும் 20 அதிகாரம், 200 பாட்டு தான். நீங்க வந்து டெய்லி 5, 5 படிச்சா கூட ஈஸியா கவர் பண்ணிறலாம். ஓகே. குறளும் விளக்கமும். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. "வகையறிந்து வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர்." இதோட பொருள் என்ன அப்படின்னா, சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள், அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராயிருப்பின், பிழை நேருமாறு பேச மாட்டார்கள். இப்ப இதோட அ அர்த்தம் என்ன அப்படின்னா, சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள். இப்ப ஒரு சொல் இருக்குன்னா, அந்த சொல் எவ்வளவு பேசணும்? இப்ப இந்த இடத்துல எவ்வளவு பேசணும்? ஒரு சிலத தெளிவா சொல்லணும், ஒரு சிலத ஷார்ட்டா சொல்லணும். இந்த மாதிரி சொற்களோட அளவு தெரிஞ்சு பேசுற தூய்மையானவர்கள், அதாவது வல்லவர்கள், அந்த அவையில் இருப்போரோட ஆற்றல் அந்த அவங்க எந்த வகையானவங்க? அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராய் இருப்பின். அந்த அவை யாரானதா வேணாலும் இருக்கலாம். ஒரு குழந்தைகள கூட்டி பேசுற அவையா இருக்கலாம். ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு அவையா இருக்கலாம். இல்ல ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் கூட்டி பேசுற ஒரு அவை. இல்ல ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிற அவை. அந்த அவையில இருப்போரோட வகைய அறியும் ஆற்றல் உடையவரா இருந்தாங்கன்னா, அவங்கள தாண்டி அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியோ, இல்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டாவோ, அந்த இடத்துக்கு பொருந்தாத மாதிரியோ பேச மாட்டாங்க. பிழை நேருமாறு பேச மாட்டார்கள். அதாவது என்னன்னா, எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்றத தெரிஞ்சவங்க, அந்த இடத்துல யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல டீச்சர்ஸ் மீட்டிங்ல போயிட்டு, இப்ப ஒரு நம்ம வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு எய்ம் பண்றோம். ஒரு பெரிய முனிசிபல் கமிஷனர் ஆகலாம். அடுத்து அப்படியே ப்ரமோஷன்ல குரூப் 1 ஆஃபீசர் ஆகலாம். டிசி டெப்டி கலெக்டரா கூட ஆகலாம். இப்போ அந்த டெப்டி கலெக்டரே எடுத்துக்குவோம். அவங்களே பல பேர வந்து மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல மக்கள போய் பார்த்து பேச வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல வந்து அ இருக்கிற அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுற மாரி இருக்கும். ஒரு சில பேர்ல அந்த அரசியல் சார்ந்தவங்க கூட வந்து மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த இது பேச தெரிஞ்சவங்க, தேவையில்லாத வார்த்தைகள பேசி கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க. இங்க பேச வேண்டியத போய் அங்க பேசுறது, அங்க பேச வேண்டிய வார்த்தைகள பூரா அந்த கருத்துக்கள பூரா இங்க வந்து சொல்றது. அந்த மாதிரி பேச மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு. சொற்களோட அளவு தெரிஞ்சவங்க, அந்த அவையில யார் இருக்காங்கன்றத பார்த்து, அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் தெளிவா பேசுவாங்க. அவ்வளோதான். 2வது குறள் பாருங்க. "கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார்." அதாவது அந்த குறள வாசிக்கும்போதே நம்மளுக்கு புரியும். "கற்றாருள் கற்றார் எனப்படுவர்." படிச்சவங்கள்லயும் யார நம்ம நல்லா படிச்சவங்க, தெளிவானவங்கன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, கற்றவரின் முன் தாம் கற்றவற்றை அவருடைய மனத்தில் பதியுமாறு சொல்ல வல்லவர். கற்றவர் எல்லாரினும் மேலானவராக மதித்து சொல்லப்படுவார். இப்போ டிகிரி முடிச்ச எல்லாமே படிச்சவங்க கிடையாது. நெறைய நம்மளுக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி நெறைய டிகிரி போட்டு வச்சுக்கிட்டா மட்டும் படிச்சவங்க கிடையாது. இப்ப என்கிட்ட ஒண்ணு கேட்குறாங்கன்னா, நான் அந்த படிச்சத எனக்கு மத்தவங்களுக்கு சொல்ல தெரியணும். அத எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியணும். அப்பதான் நான் புரிஞ்சு படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதுமாரி மத்தவங்களுக்கு சொன்னா மட்டும் தான் அது பிரயோஜனம். எனக்குள்ளேயே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப உண்மையிலே யார படிச்சவங்கன்னு சொல்றாங்கன்னா, கற்றவங்களையும் கற்றவங்கன்னு யார சொல்றாங்கன்னா, மத்தவங்களுக்கு தான் கற்றத தெளிவா சொல்ல தெரிஞ்சவங்கள. கேட்டா அத சொல்ல தெரியணும். அவங்கள மட்டும் தான் கற்றவங்களா மத்தவங்க ஏத்துக்குவாங்க. நம்ம நார்மலாவே சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லயே படிக்காத ஒருத்தவங்க, ஒரு வயசான பாட்டியோ, தாத்தாவோ நம்மட்ட ஒண்ணு கேட்பாங்க. நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அவங்க சொல்லுவாங்க, "என்னப்பா படிச்ச பிள்ளை இப்படி யோசிச்சுட்டு இருக்க? டக்குன்னு சொல்ல வேணாமா?" அப்படின்னுவாங்க. அப்ப நம்ம படிச்சோம்ன்றதே அவங்க வந்து அவங்க மனசுல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அத. "என்னப்பா படிச்ச நீ எல்லாம்?" அப்படின்ருவாங்க ஒரே வார்த்தையில. அததான் அவர் சொல்றாரு. படிக்கிறது முக்கியம் கிடையாது. அத 10 பேர் முன்னாடி தெளிவா சொல்ல தெரியணும். 3வது குறளு. "பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர்." இதோட அர்த்தம் என்னன்னா, அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல். அமர்க்களம்னா போர்க்களம். ஓகேவா? அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரே ஆவர். பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, போர்க்களத்துல போய் சண்டை போட்டு சாகுறது ரொம்ப ஈஸியாம். எல்லாராலயும் பண்ண முடியுமாம்.
ஆமா. அந்த காலத்துலலாம் பெரியவங்க அ ஒரு இறந்துட்டாங்கன்னா, அந்த வீட்ல இருக்க சின்ன பையன் கூட 10 வயசு பையன் கூட போர்க்களத்துக்கு போன கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப போருக்கு போயி யாருக்கும் பயப்படாம சண்டை போட்டு ஜெயிக்கிறது, இல்ல இறந்து போறது, அது வந்து வீரமே கிடையாது. அது வந்து கஷ்டமே கிடையாது. அது ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா, அறிவு நிறைந்த ஒரு அவைக்களத்துல தைரியமா பேசக்கூடிய திறமை வந்து சில பேருக்கு மட்டும் தான் இருக்கும். நெனச்ச உடனேலாம் எல்லாராலயும் பண்ண முடியாது. ஆனா, போர்க்களத்துல அப்படி கிடையாது. நெனச்ச உடனே ஒருத்தவங்க கத்தி எடுத்துட்டு போய் போர்ல வந்து சண்டை போட முடியும். ஜெயிக்கிறாங்களோ, தோக்குறாங்களோ அது வேற விஷயம். போறதுக்கான தைரியம் ஓரளவு 100ல 80% பேருக்கு இருக்கும். ஆனா, இந்த மாரி நிறைந்த அவைக்களத்துல பேசுற தைரியம் 10% அவ்வளோதான் இருக்கும். அந்த தகுதிய நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி கேட்பாங்க. இந்த கற்றோர் நிறைந்த அவையில பேசுற தகுதி அஞ்சாமல் பேசக்கூடியதை யாருக்கு வந்து கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, போர்க்களத்துல போரிடுற வீரனுக்கு சமமா சொல்றாரு. 4வது குறள். கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி, தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அறிஞர்களின் அவையில் நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்துச் சொல்லி, நம்மை விட அதிகம் கற்றவரிடமிருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அவைனா, அத எப்படி நம்ம இப்போ ஒரு மீட்டிங்னா எப்படி நம்ம அத அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மீட்டிங்ல எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல வந்த பாயிண்ட்ட தெளிவா சொல்லி புரிய வைக்கணும் மத்தவங்களுக்கு. அதே மாதிரி நம்மள விட அறிவாளி அங்க இருப்பாங்க இல்லையா? ஜீனியஸ். அவங்களோட கருத்துக்களையும் பொறுமையா கேட்டு, நானும் பல விஷயங்கள எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு அவையோட சிறப்பு. ஒரு மீட்டிங்னா, இந்த 2ம் நடந்தா தான் அது யூஸ்ஃபுல்லான மீட்டிங். அதத்தான் அவரு சொல்றாரு. ஒரு அறிஞர்கள் அவையில நான் மட்டுமே வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தா, அது வந்து கிடையாது. எத்தனையோ ஸ்பீச்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன்ல நீங்க பாருங்க. அந்த அச்சீவர்ஸ் மட்டும் தான் வந்து மேடையில வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, மத்தவங்க பேசுறத கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அது வந்து ஒரு நல்ல மீட்டிங்கே கிடையாது. ஒரே மாதிரி இருக்கிற பல பேர் மீட் பண்ணும்போது, நம்மளோடதையும் சொல்லி மத்தவங்களுக்கு புரியிற மாரி சொல்லி, அவங்க சொல்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் 5த் கொஸ்டின். 5த் குறள் பாருங்க. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அவையில் பேசும் பொழுது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் இலக்கணமும் தர்க்கமெனப்படும் அளவை திறம் கற்றிருக்க வேண்டும். சரி, இப்ப நான் வந்து தைரியமா எனக்குள்ள வந்து அ ஒரு பேசுற திறமைய வளர்த்துக்கிட்டு, என்னோட பயத்த எல்லாம் போக்கிட்டு தைரியமா போய் நான் ஸ்டேஜ்ல நின்னுட்டேன். இப்ப அவையில எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் பேசப் போறேன். அப்டின்னா நான் பேசிட்டேன். அப்டின்னா உடனே நான் சக்சஸ் கரெக்ட்டா வந்து அவையஞ்சாமைய நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்டின்னு அர்த்தமா? அப்டின்னா, அதுதான் இன்ன வரைக்கும் சொன்னாரு. ஆனா அது மட்டும் பத்தாது. இன்னும் ஒரு தகுதி வேணும்னு சொல்றாரு. அது என்ன அப்டின்னா, மறுமொழி சொல்வதற்கு மறுமொழின்னா என்னன்னா, இடையில நிறுத்தி நிறுத்தி கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம். இத வந்து நாங்க வந்து இதுக்கு நீங்க உதாரணம் சொல்லுங்க. இதுக்கு விளக்கம் குடுங்க. இந்த வார்த்த சொன்னீங்க இல்லையா? இத நீங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. அப்டிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறுக்கீடுகள் எது வந்தாலும் உடனே பதட்டமாயிருவாங்க. ஒரு சில பேரு ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டாலே போதும் பதட்டமாயிருவாங்க. அந்த மாதிரி குறுக்கீடு எது வந்தாலும் அதுக்கு தைரியமா பதில் சொல்லவும் தெரியணும். சும்மா அவங்கள "நீ என்ன கேள்வி கேட்கறது? உட்காரு" அப்டின்னு சொல்றது திறமை கிடையாது, தைரியம் கிடையாது. அத ஃபேஸ் பண்ணணும். அந்த கேட்கிற கொஸ்டின வந்து சும்மா தட்டி உட்கார வைக்கிறது கிடையாது. அதுக்கான தெளிவான பதில் குடுக்குற இலக்கணம் எனக்கு தெரியணும். இலக்கணம்னா அது எந்த இதா இருந்தாலும். சயின்ஸா இருந்தா அதுக்குரிய கான்செப்ட் தெரியணும். மேத்ஸா இருந்தா அதுக்குரிய பேக்கிரவுண்ட் சயின்ஸ் என்னன்றது, மேத்ஸ் என்னன்றது தெரியணும். தர்க்கம் எனப்படும் அளவை திறம். தர்க்கம்னா அவங்க ஆர்க்யூ பண்ணும்போது அதுக்கு கரெக்ட்டா திரும்ப ஆர்க்யூமென்ட்ல சரியான ஆர்க்யூமென்ட் எடுத்து வைக்க தெரியணும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் அவையில நம்மளோட ஸ்பீச் வந்து நம்மளோட இது வந்து எடுபடும். அதான் அவர் சொல்றாரு. பேசுறதும் பப்ளிக் ஸ்பீச் ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கிறது திறமை கிடையாது. திறக் பண்ணணும். அதுக்கப்புறம் தைரியமா போயி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். அது மட்டும் கிடையாது. இடையில குறுக்கீடு வந்தாலும் பதில் சொல்ல அதுக்கு அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பேச போறது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் முன்னாடியே நம்ம ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர்டா போகணும். நம்ம ஒரு ஆன்ஸரே குடுத்துருவோம். ஆனா, அத ஆர்க்யூ பண்ணுவாங்க திரும்ப. அந்த ஆர்க்யூமென்ட்டுக்கும் பதில் சொல்ல தெரியணும். அப்படி இவ்வளவும் இருந்தா தான் அது வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன் சொல்றாரு.
6வது குறள். வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. இதெல்லாமே தெரியாத குறள் தான். நீங்க ஒரு 2 தடவ ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பொருள் பாருங்க. கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை. அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை. அதான் இதுல சொல்றாங்க. ஒரு கோழை இருக்காரு. ஏற்கனவே போர் வீரருக்கு ஈக்குவலா தானே இந்த படிச்சவங்களையும், அவையில பேசுறவங்களையும் கம்பேர் பண்ணாங்க. அதே தான் சொல்றாரு. ஒரு கோழை. நானு போருக்கு போறேன்னு சொன்னாலும், தைரியமா போறாரு. ஓகே. என் குடும்பத்துக்காக, என் நாட்டுக்காக நான் போறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா, அவர் பயங்கரமான கோழை. அவர் கையில நம்ம வாள குடுத்து அனுப்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவர் வாயில நான் போறேன்னு சொல்றாரே தவிர, கண்டிப்பா அவர் போயி பெருசா எதுவும் பண்ண போறது, ஜெயிக்க போறது கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு அவையில 10 பேர் முன்னாடி பேசவும், பதில் சொல்லவும் பயப்படுற ஒருத்தரு, எவ்வளவு டிகிரி முடிச்சிருந்தாலும், எத்தன புக்குகள படிச்சிருந்தாலும், அதனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. படிக்காதவங்களுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 7வது குறள். பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். இதோட பொருள் என்ன அப்படின்னா, அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை போலவே பயனற்றவையாகிவிடும். அதேதான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மீனிங் தான் இதுலயும் கொடுத்திருக்காரு. அவையில எல்லாரும் முன்னாடியும் பேச பயப்படுறவங்க கையில நூல் எவ்வளவு புத்தகம் வச்சிருந்தாலும் அது எப்படி போர்க்களத்துல ஒரு பேடினா கோழை. ஓகேவா? ஒரு கோழையோட கையில கூர்மையான கத்திய குடுத்தா கூட அது பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அவர் குத்த போறது கிடையாது யாரையும். அவரே ஒரு கோழை. அதே மாதிரி தான். நீ எத்தன புக்க வச்சிருந்தாலும், எத்தன புக் படிச்சிருந்தாலும் அது வேஸ்ட். 8வது குறள். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். அதாவது ஒரு அதிகாரத்துல ஒரே ஒரு தலைப்பின் கீழ தான் 10 பாடலும் வருதுன்னு போதும்போது, எல்லா அர்த்தமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் அதுல. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் மாறுபாடு இருக்குமே தவிர, சொல்ல வந்த கருத்து ஒண்ணு தான். நட்புனா நட்பு தான். அந்த நட்பவே சுத்தி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அது எவ்வளவு இன்னும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால எல்லாமே கொஞ்சம் ஒரே ரிலேட்டடா தான் இருக்கும். 8வது குறள் பாருங்க. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். இதோட பொருள் அறிவுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனத்தில் பதியும் அளவுக்கு கருத்துக்களை சொல்ல இயலாவிடின் என்னதான் நூல்களை கற்றிருந்தாலும் பயனில்லை. சரி நான் பேசிட்டேன் தைரியமா. எல்லார் முன்னாடியும் ஃபேஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா எல்லாமே சக்சஸ் ஆயிருச்சு. அவை அஞ்சாமை அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறாரு. கிடையாது. என்ன ஒரு சக்சஸான மீட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன கருத்து அவங்க மனசுல பதிஞ்சிருக்கணும். ஒரு சில பேர் பேசுறத தான் பாருங்க, நம்ம காலேஜ்ல, ஸ்கூல்லலாம் நெறைய ஸ்பீச் கேட்டுருப்போம். சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க. ஒரு சில பேரு மணிக்கணக்குல பேசினாலும் நம்மளுக்கு டைம் போறதே தெரியாது. இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஒரு சில பேர் 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள போர் அடிச்சு கை தட்ட ஆரம்பிச்சுருவோம் நம்மளே. அத மாரி தான் சொல்றாரு. நம்ம பேசுற கருத்து அப்போ நான் சொன்னது எதுவுமே அவங்க மனசுல ஏறல, அவங்க மைண்ட்லயே நிக்கலன்னா, நான் இவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணி, என்ன நான் ஸ்ட்ராங் பண்ணி, இவ்ளோ ஃபேஸ் பண்ணி எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி பேசினதுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல இல்லையா? அது வேஸ்ட்டு தான். அதான் அவரு சொல்றாரு. எவ்வளோதான் நீ நூல்லாம் ரெஃபர் பண்ணி, நைட் எல்லாம் தூங்காம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா இருந்தாலும், நீ சொன்ன விஷயங்கள் அவங்க மனசுல பதியலன்னா, அது வேஸ்ட்டு தான். அப்போ அந்த அளவுக்கு என்னோட ஸ்பீச் இருக்கணும். இதுதான் இந்த குறள்ல சொல்லியிருக்கு. அடுத்தது 9வது குறள். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். பொருள் ஆன்றோர் நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவர்கள் எத்தனை நூல்களை கற்றிருந்த போதிலும் அவர்கள் கல்லாதவர்களாகிவிட இழிவானவர்களாகவே கருதப்படுவர். கல்லாதவர்களை விட இப்போ படிச்சவங்கள விட படிக்காதவங்க அளவுக்குன்னு கூட சொல்லல. அத விட மோசமா தான் அவங்கள கருதுவாங்கன்னு சொல்றாரு. நல்லா ஒருத்தவங்க சொல்றோம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் வந்திருக்காரு. இன்னைக்கு பசங்க முன்னாடி எல்லாரும் அவரு ஸ்பீச் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரு ஸ்டேஜ்ல முன்னாடி நின்னுட்டு பயந்து, கை கால்லாம் வேர்த்து போய் எதுவுமே பேசாம ஓடி போய் உட்கார்ந்துட்டா, அவர் மேல நம்மளுக்கு மரியாதை வருமா? இவரெல்லாம் ஒரு கலெக்டரா? அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் நம்ம.
ஓகேவா? அதான் சொல்றேன். ஆனா அவரு உண்மையிலேயே படிச்சு எக்ஸாம் எழுதி சிவில் சர்வீஸ்ல போய் போனவர் தான். அவருக்கு எல்லா அறிவும் இருக்கு. ஆனா, அந்த இடத்துல பேசல, சொல்ல தெரியல, அவரால ஒரு கூட்டத்த ஃபேஸ் பண்ண முடியலன்னனே, அவர கல்லாதவர்களை விட இழிவானவங்களா தான் கருதப்படுவார்கள். அப்படிங்கிறது தான் இதோட குறள். அடுத்தது 10வது குறள். கடைசி குறள் பாருங்க. "உளரெனினும் இல்லாரொடு ஒப்பர் களனஞ்சிக் கற்ற செலச் சொல்லாதார்." இதோட பொருள் என்ன அப்படின்னா, தாம் கற்றவைகளை கேட்போரைக் கவரும் வண்ணம் கூற இயலாமல், அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவர்களாய் கருதப்படுவர். பாருங்க, இவர் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ மோசமா கொண்டு வந்துர்றாரு. ஃபர்ஸ்ட்டு படிக்காதவங்களுக்கு சமம்ன்றாரு. ஆ போ ஒரு கோழைக்கு சமம் அப்டின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க கல்லாதவங்கள விட இழிவானவங்களா தான் கருதப்படுவாங்கன்னு சொன்னாரு. கடைசில இறந்தவர்களுக்கு சமம்ட்டாரு. அவர் எவ்வளோ படிச்சிருந்தாலும் பிரயோஜனமே இல்ல. அவர் உயிரோட இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான் அப்டின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு கடைசில. தாம் கற்றவைகளை கேட்போரை கவரும் வண்ணம். இன்ட்ரஸ்டிங்கா இப்போ ஒரு கிளாஸ்ல 10 டீச்சர் 10 சப்ஜெக்ட் எடுத்தா கூட, அதுல 1ஓ 2ஓ டீச்சர்ஸ் கிளாஸும்போது மட்டும் தான் பசங்க வந்து ஆக்டிவா, இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, அவங்களோட அந்த டீச்சிங் அந்த கெப்பாசிட்டி. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஸ்பீச்ல போய் ஒருத்தவங்க ஒரு அவையில பேசும்போது, அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணணும். மத்தவங்கள கவரும் வண்ணம் இருக்கணும். அப்படி இல்ல எனக்கு பேச தெரியாது. நான் ஏதோ மனப்பாடம் பண்ணி ஓட்டுவேன் அப்டின்னா, அது வேஸ்ட். அந்த மாதிரி இல்லாதவங்க இறந்தவருக்கு சமமானவர்கள் கருதப்படுவர்ன்னு சொல்றாரு. ஓகே. இல்லாரோடு ஒப்பர். இல்லாரோடுன்னா யாரு? இறந்தவர். ஓகே. இதோட அவ்வளோதான்ப்பா முடிஞ்சது. 10 குறளும். இப்ப இதுலருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். தேர்வு நோக்கில். பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க. பகையகத்து சாவார் டேஸ் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நம்ம திருக்குறள்ல பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி மேல. என்ன வரும்? எளியர். எளியர், அரியர், அவையகத்து அஞ்சாதவர். நெக்ஸ்ட் 2வது. யார் எவ்வளவு நூல்களை கற்றிருந்தாலும் அவற்றால் அவர்களுக்கு பயனில்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். யாரு? இந்த அதிகாரம் ஃபுல்லாவே அவைக்கு அஞ்சுபவர்கள் தான். இப்ப இந்த அதிகாரத்துல இந்த கொஸ்டின் வந்ததுனால நீங்க ஈஸியா அவைக்கு அஞ்சுவோர்னு எடுத்து போட்டுரும். அவைக்கு அஞ்சுறவங்க வந்து எவ்வளவுதான் நூல்களை கற்றிருந்தாலும் அவங்க வந்து பயன் இல்லாதவங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா இதே இது நீங்க 20 அதிகாரம் படிச்சுட்டு எக்ஸாம்ல போகும்போது இது கன்ஃபியூஸ் ஆகும். எந்த அதிகாரத்துல இத சொன்னாரு? எதுக்கு கம்பேர் பண்ணாரு? அப்படிங்கிறது. அதனால நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. எவ்வளவு நூல் கற்றிருந்தாலும் அவங்க வந்து படிச்சு பிரயோஜனமே இல்லன்னு சொன்னதுன்னா, அவைக்கு அஞ்சுவோர்கள் தான். ஏன்னா எல்லா அதிகாரத்துக்குமே பொருந்துற மாதிரியே இருக்கும். அடுத்தது 3வது கொஸ்டின். சான்றோர்கள் நிறைந்த அவையில் பேச அஞ்சுபவர்கள் யாருக்கு நிகரானவர்கள் என திருக்குறள் குறிப்பிடுகிறது? கோழைகள், திறனற்றவர்கள், இறந்தவர்கள், அறிவுடையவர்கள். ஆக்சுவலா இந்த 2மே வரும்பா. கோழைகளும் வரும், இறந்தவர்களும் வரும். இன்னொன்னு கூட என்ன சொன்னாங்க? கல்வி கல்வி இல்லாதவர். கல்வி இல்லாதவர்களுக்கும் சமமாவும் சொன்னாரு. கோழைகளும் சொன்னாரு. பேடிகள்னு சொன்னாரு இல்லையா? அடுத்தது இறந்தவர்களுக்கு ஒப்பானவர்கள்னு சொன்னாரு. இது எல்லாமே வரும். அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க. அவைக்கு அஞ்சுவோரின் கையில் இருக்கும் நூல் போர் வீரனின் கையில் இருக்கும் டேஸுக்கு ஒப்பாக கூறப்படுகிறது. போர் வீரர் கையில இருக்கிற கேடயமா, கிரீடமா, ஈட்டியா, வாளா? இவர் சொன்னது வந்து வாள். வாளுக்கு தான் ஒப்பா வந்து இவர் சொன்னாரு. அதனால வாள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். வாள். அடுத்து 5th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். யார் கற்றவர்களுள் எல்லாம் மேலானவர்களாக கருதப்படுவர்? இப்போ நம்ம இந்த அதிகாரத்துல கேட்கும்போது, ஓகே கற்றவர் முன்னாடி கற்றவற்றை தெளிவாக எடுத்துரைக்க தெரிந்தவர். கற்ற நூல்களை பத்திரமா வைத்திருப்பவர், கற்றவர்களில் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர், கற்றலினால் அதிக பணம் சம்பாதித்தவர். இதெல்லாம் வராது. ஆனா, அங்க 4 ஆப்ஷன் குடுக்கும்போது எப்படி குடுத்துருப்பாங்கன்னா, எக்ஸாம்ல யார் கற்றவர்களுள் எல்லாம் மேலானவர்கள் அப்படின்னும்போது, இந்த கற்றவற்றை தெளிவாக எடுத்துரைப்பவர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அறநெறிகளை ஒழுங்காக ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது மத்தவங்களுக்கு ஒப்புரவுன்னு ஒண்ணு படிச்சோம் இல்லையா? உதவி செய்து வாழ்பவர்கள் அப்படின்னு வரும். இப்போ இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும். அதனால நம்ம திருக்குறள மனப்பாடம் பண்ணும்போது தான்,
அந்த குறள சொல்லி பார்க்கும்போது, ஓ! இது வந்து அவை அஞ்சாமையில வரும். அப்ப அவைக்கு அஞ்சாதவங்கள தான் அவரு இப்படி சொல்றாரு. அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் நான் வந்து திருக்குறள மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே. எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. வேகமா கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஆல்ரெடி இலக்கியத்துல வந்து இருக்கிற 15 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே முடிஞ்சது. அடுத்து நம்ம வந்து தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் பார்க்க போறோம். ஆ வேகமாவே நம்ம போர்ஷன முடிச்சுட்டு, ரிவிஷனுக்கு வந்துருவோம். ரிவிஷனும் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கால் ஃபார் வர்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். கால் ஃபார்ல இருந்து நம்ம ஒரு 2 மாசத்துக்கு ஷெட்யூல் போட்டு ரிவைஸ் பண்ண போறோம். லாஸ்ட் 1 மந்த் வந்து ஃபுல் டெஸ்ட். எப்படி நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்து 200 மார்க்குக்கு OMR ஷீட்ட வச்சு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்களோ, அது மாரி ஃபுல் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு, எக்ஸாமுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா போப்போறோம். ஓகே. கன்டினியூஸா சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.